தனியார் கேஸ் நிறுவனத்தை கண்டித்து காலி சிலிண்டர்களுடன் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நகர பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் HP கேஸ் ஏஜென்சியில் கடந்த 10 நாட்களாக வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர்கள் வழங்காமல் இன்று நாளை என இழுத்தடித்து வருவதாகவும், சிலிண்டர் எடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு உரிய பில் வழங்குவதில்லை என்றும், ஒரு சிலிண்டர் 964 ரூபாய்க்கு அரசு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 1100 ரூபாய்க்கு கூடுதல் தொகை வசூலித்து வருவதாகவும், மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை கள்ள சந்தைகள் கடைக்காரர்களுக்கு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். மற்ற ஏஜென்சிகளும் முறையாக சிலிண்டர் விநியோகம் செய்து வரும் நிலையில் குறிப்பிட்ட இந்த ஏஜென்சியில் சிலிண்டர்கள் வழங்கப்படாதது மட்டுமின்றி புக்கிங் செய்த ஓரிரு நாட்களிலேயே சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு விட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. மேலும் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்கான மானியத் தொகையும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் எடுக்காமலேயே எடுத்தது போன்ற இத்தகைய நடவடிக்கைகளால் சந்தேகம் அடைந்த வாடிக்கையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கேஸ் ஏஜென்சியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் முறையான பதில் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென பாலக்கோடு தருமபுரி நெடுஞ்சாலையில் காலை சிலிண்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின் தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் பொதுமக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். காலி சிலிண்டருடன் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடக்கிறேன் 5 நாளா நடக்கிற கேஸ் இல்ல. ஆனா எங்களுக்கு 1100 வாங்குறாங்க. இதே பிளாக்ல கொண்டு போய் 1500 விற்கிறாங்க. டீ கடைக்காரருக்கு, ஹோட்டல் கடைக்காரருக்கு. நாங்க என்ன பண்றது? எனக்கு வயசு 64. நான் போய் விறகேட்டு வந்து அடுப்பதை முடியுமா? ஆளே கெடுதலைங்க. லோடு வரல. 28ஆம் தேதி அதுவும் கொடுக்கல. 1100. எந்த அதிகாரியும் கலெக்டரும் கேட்க மாட்டேங்கிறாரு. விஷயத்தெல்லாம் வந்துட்டு சார், எல்லாம் விஷயம் டெலிவரியா வந்துட்டு சார். எடுத்து போய் பிளாக்ல வச்சிருக்காங்க. பிளாக்ல எல்லாம் எடுத்து போய் வச்சிருக்காங்க. மெசேஜ் வந்துருச்சு எடுத்த மாதிரியே, அதுக்கு மானியம் வந்துருச்சு. ஆனா எங்களுக்கு சிலிண்டர் இல்லை. ஒரு வாரமா வந்து போயிட்டு இருக்காங்க. இன்று போய் நாளைக்கு வா கணக்கில், இன்னைக்கு வந்தா நாளைக்கு வாங்க, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்க. இப்போ காலைல கேட்குறோம். கேட்டால் நீங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, லோடு வந்தால் தான் கொடுக்க முடியும், நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க அப்படின்றாங்க. வந்தால் தான் லோடு கொடுக்குறோன்றாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் லோடு வருது, இவங்களுக்கே வரல. சரி, இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்கள் எல்லோருக்குமே உங்கள் எல்லோருடைய மொபைல் காட்டுங்க வந்திருக்கிறது. அதாவது நாங்கள் புக் பண்ணி எங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆயிடுச்சு, கேஷ் மெமோ வந்தாச்சு, கேஷ் மெமோ டேட்டோட நம்பரோட. அது சில பேருக்கு அதோடைய மானியமும் வந்தாச்சு, பட் சிலிண்டர் இல்லை. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, எங்கள் பேரில் புக்கான சிலிண்டரு எங்களுக்கு கிடைக்காம நீங்கள் யாருக்கு டெலிவரி கொடுத்தீங்க? அது எங்களுக்கு தெரியாது. பிளாக்ல இருக்காங்க என்னன்னு சொன்னா, நாங்கள் திரும்பி இன்னும் நிறைய கூட்டத்தோட ரோடு பிளாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. என் பேர் ஃபாரூக்.